ஒரு முறை அந்த இன்று ஒரு தகவல்னு திருச்சியில் இருந்து வந்ததாக சொன்னோம். அதை நடத்திட்டு இருந்தது, செய்தி வழங்கியது கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அவர்கிட்ட ஒரு அந்த ரெக்கார்டிங் சமயத்தில் பேசுவதற்கு முன்பு ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு, 30-40 வருடங்கள் கூட இருக்கலாம், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ அவர் ஒரு தகவல் சொன்னார். உலகத்திலேயே அதிகப்படியான சிலைகள் இருப்பது யாருக்கு அப்படின்னு கேட்டார். இது என்னங்க, அது காந்தி தானே அவர் சொல்லிட்டார், சிம்பிளாக சொல்லிட்டார். இல்லை இல்லை, அது அம்பேத்கர் தான் இருக்குன்னு சொன்னார். ஆமாம், ஒரே தெருவில் 3 பேர் அந்த இது மாதிரிலாம் இருக்கும். அதுபோல் இன்னொரு முக்கியமான தகவல் சொன்னார். தமிழ்நாட்டிலேயே இன்னும் சொல்ல போனால் அகில இந்திய லெவலில், அகில உலக லெவல்லன்னு சொல்கிறதுக்கு பதில் அகில இந்திய லெவலில் தமிழ்நாட்டில் அதிகப்படியான இருக்கக்கூடிய ஒரு சுவாமி திருக்கோயில் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அப்பனே சொல்லுப்பா அப்படின்னாப்புல. அவர் தான் முருகபக்தராச்சே. நான் என்ன சொன்னேன், டக்குன்னு முருகன் அப்படின்ட்டேன். ஆமாம், எப்படி அப்பனே கண்டீர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க என்று தான் சுவாமி அப்படின்ட்டேன். ஆமாம், 42,000க்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் முருகன் உள்ள கோயில்களாக இருக்குதான். ஆமாம், இது அஃபிஷியலாக உள்ள கோயில்கள். இது தவிர உள்ளூர் நண்பர்கள் வச்சுருப்பாங்க. சரி, இப்போ என்னங்க இருக்கு, வைகாசி விசாகம். ஆமாம், வைகாசி விசாகம் என்று வரப்போகிற 9ஆம் தேதி வர இருக்கு. அது என்ன, விசாக நட்சத்திரம், அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடியது. அதில் என்ன விசேஷம் என்றால் முருகன் பிறந்த நட்சத்திரம் அது. ஆமாம், அதனால தான் இது என்னைக்கு வருதுனாக்கா, ஜூலை மாதம் 8ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பிச்சு தான் 2:10க்கு ஆரம்பித்து ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:10 மணி வரையிலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகப்படியான பேர்கள் உள்ள சுவாமிகள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்கிறதா. ஞான பண்டிதன் அப்பனா, அப்பனே, அப்பன், ஆமாம், அப்பன் முருகன், வடிவேலா, முத்துக்குமாரா, சண்முகா, கடம்பா, கந்தா, குகா, கார்த்திகேயா, சண்முகத்துக்குவார், அறவே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர்கள் மட்டும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. முருகனுடைய புகழை ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதாவது கந்த பெருமானை சொல்லக்கூடியது, கந்த பெருமான் என்பது சொந்த பெருமாள்ங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கணக்கு. அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்வாடை ஒன்று உண்டு. இது தவிர இதில் என்னாச்சுன்னா, ஜாதகத்தில் 6ஆம் இடம் என்பது எதற்கென்றால், அதாவது கடன், வம்பு, தும்பு, வழக்கு, நோய், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் 6ஆம் இடம். அது முருகனுக்கு உகந்த இடம். அந்த கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா, அதுக்காக மெனக்கிட்டு கோயிலுக்கு போக முடியல, விரதருக்கு முன்னாடி பெருசாக கவலைப்பட வேணாம். அங்கேயே உட்காந்து நினச்ச நேரத்தில் நினச்ச வேண்டுதல்களை செஞ்சால் கொடுக்கறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அது நிறைய பலன் பெற்றிருக்காங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் முருக பக்தர்களாகவே இருந்திருக்காங்க. இதெல்லாம் உடல் உபாதையெல்லாம் உடல் உபாதையெல்லாம் இந்த சொல்கிறோம்ல, அந்த உடல் உபாதை இருக்குது. இது தவிர சொல்ல அந்த மாதிரி சொல்ல சொல்ல இனிக்குதடா அப்படின்னு, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்னு 6படை வீடு என்பது முருகனுக்கு மட்டுமே உள்ளது. அதை நம்ம கவுண்டர் பண்ணி சொல்லுவாரியா, இது திருப்பரங்குன்றத்தில் ஆளுநர் சொன்னால் தான் இந்த நக்கல்லாம் வேணாம். முக்கியமான கட்டத்தில் இவர் என்னன்னா, 2 மனைவிகள். முதல் மனைவி தெய்வானி. ஆமாம், அவர் இந்திரனுடைய பொண்ணு, வசதிகார வீட்டு பொண்ணு, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவருடைய பொண்ணை தான் முருகன் திருமணம் செய்த. எப்போதுமே வசதிகார பிள்ளைகள் கொஞ்சம் பந்தா பண்ணுங்க, நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும். அப்போ அது கொஞ்சம் கிரிப்பாக போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, இன்னொரு குரூப் ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடிய இடத்துல நிறைய இடத்துல நம்பர் 2ல போயிடுறாங்க. இப்போ உள்ள பசங்களை ஏன் போகிறாங்கன்னா, சம்பாதிக்கிறது. 2வது நிறைய வசதி வாய்ப்பான, எங்கள் அப்பா அது வாக்கம், எம்எல்ஏ வாக்கம், எங்கள் அம்மா பெரிய மந்திரி வாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சு போட்டு, பிகாஸ் ஆஃப் அதோடைய தலைக்கணம் என்பதை விட தன்னை பற்றி மிக பெருசாக பிள்ளைகள் எல்லாருமே ஏந்திரப்போ, கணவன் அப்படி ஏந்திரப்போ தான் பிரச்சனை ஆகி போடுது. அவர் என்ன பண்ணார், வள்ளி போய் நரிக்கூற பெண்ணு
அந்த பெண்ணுடைய அது சூரபத்மனுடைய பெண்ணாக இருந்தாலும் அவர் போய் தான் அப்போ தாங்க யூடிசிங் மெத்தடே அவர் வந்து கண்டுபிடிச்சி செகண்ட் மேரேஜ் பண்ணது இம்ப்ளிமெண்ட் பண்ணது, யூடிசிங் மேட்டரை பண்ணது முதல் அவர் தான். இன்னும் சொன்னால் இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் அவர் தான். அது ஒரு சின்ன தகவல் மட்டும் இல்லை, அது பெரிய தகவல், வெளியிடப்படாத சமாச்சாரம். அதாவது தலையெழுத்தையே மாற்றக்கூடியது வந்து முருகனுடைய அருளாம். அதாவது பிறக்கிறப்ப நம்ம தலையில் எழுதி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட தலை எழுதிய முருகன் அழகன் தமிழ் வந்து முருகனுடைய பெயர்கள். அதாவது நாளைக்கு முந்தியில இருந்து விரதம் இருந்து நிறைய குடும்ப வாழ்க்கையை இருக்க போற அரோகரா இன்னைக்கு வரக்கூடிய இதெல்லாம் பண்ணும்போது குடும்ப வாழ்க்கையை பல சமயத்தில் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஒரு விளைவுகள் வெவ்வேறு குடும்ப பிரச்சனை வந்தாலும் அது வந்து குடும்பம் என்பது ஒரு தராசிலையும் தொழில் என்பது போல இன்னொரு அந்த பக்தியம் என்பது வச்சுக்கிட்டா குடும்ப வாழ்க்கை வந்து பேலன்ஸா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதை இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னா, அது சரவண பவன் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு ஆங்கில நண்பர் சொன்னார், சா எஸ்ஏ சான்னாக்கா ட்ரா தி பீப்புள் டு யூ, மக்களை உங்களுக்காக இழுத்து கொடுப்பார். பொதுமக்கள் எலெக்ஷன்ல நீங்க வச்சு பண்ணுவாங்க. அது மாதிரி ரா ஆரிய ரா சொன்னா ப்ரொவைடு, அதாவது என்ன சொல்றாரு, ப்ரொவைடு நிறைய ரிலேஷன்ஸ், அது மாதிரி சில விஷயங்களை வந்து சக்சஸ், ப்ரொவைட் சக்சஸ், அதாவது வெற்றியை தேடித்தரக்கூடிய மனிதர், அதாவது ஒரு இறைவன் சொல்றாரு. அடுத்தது வா வந்து எலிமினேட் தி சிக்னஸ், உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, இதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து முருகப்பெருமானுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. அது மாதிரி பா இன்க்ரீஸ் தி அட்ராக்ட்னஸ் டு தி அதர்ஸ், அதாவது நம்மை மற்றவர்கள் ஈர்க்க செய்யும் அளவிற்கு நம்முடைய பேச்சாற்றல் சொல்லாற்றல் நடைமுறைகளை மாற்றுவார், அல்லது அவர்கள் உங்களிடம் மாறி வருவார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வா சரவணம் வா வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் ஃபால்ஸ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு பாருங்க, நம்ம எகென்ஸ்ட் அவருக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் தூளாக்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக என்னாச்சுன்னா அவர் ரெண்டு விஷயம், அவருடைய எதிரி வந்து சூரபத்மன், அது சூரபத்மனை அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆளை ரெண்டாக பிரிஞ்சு வரப்போ ஒன்று வந்து சேவலாச்சு கொடியாக்கி விட்டாரு, அவர் பாதுகாப்பு மாதிரி ஒன்று ஆக்கிட்டார். இன்னொன்று என்ன பண்ண மயில், அவர் மயிலில் ஏறிட்டு பிரயாணம் பண்ணுற அளவுக்கு அவர் எதிரியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது மாதிரி அவரை வணங்கும் பக்தர்கள் கொண்டு வருவதாக அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் அவருடைய பக்தர்கள் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து குடும்ப அதாவது குலதெய்வம் என்று இருக்குது, அதை விட்டுட்டு ஏன் போகிறாங்க குலதெய்வம்னு போகும்போது வெளிச்சேன திருப்புறம் குன்றமாக இருக்கட்டும், அறுப்படை வீட்டுலாம் போகிறப்போ நன்மை பாய்க்கும் போது இப்போ கிறிஸ்தவர்கள் போகிறாங்க, நன்மை பாய்க்கும் போது அதை அப்படி ஃபாலோ பண்ணிடுறாங்க. அப்படி தான் நிறைய பேர் இங்கே போயிட்டு இன்றைக்கி வந்து தைப்பூசமாக இருக்கட்டும், வைகாசி விசாகமாக இருக்கட்டும், அந்த பச்சை கலரு யூனிஃபார்மு, கருப்பு கலரு, வெவ்வேறு காவி கலர்லாம் கட்டிட்டு போகிறாங்க பக்தர்கள். ஓகே, இதில் என்ன ரெண்டு அசிஸ்டன்ட் உண்டு, ரெண்டு மனைவிகள் மாதிரி ரெண்டு அசிஸ்டன்ட். அது யாருன்னா கந்தன்கருடைய படத்தில் சிவாஜி கணேசன் நடித்த கந்தனாக நடிப்பது சிவகுமார் நடிச்சிருப்பார். அப்போ ஒரு ஃபெமிலியர் பர்சன் எல்லாம் ஒரு மார்க்கெட் உள்ள இல்லை, இப்போ இருந்தார். அதில் வந்து கடம்பராக நடிப்பார், அவர் அசிஸ்டண்டாக தான் இருப்பார். அசிஸ்டன்ட் ஒரு செக்யூரிட்டி மாதிரி வச்சுட்டார். அது மாதிரி இடும்பன் என்ற பெயர் வந்து அவருடைய பக்தி மிகப்பெரிய அவருடைய ஃபாலோவர்ஸ் அந்த பண்ணாங்களாம். அது மாதிரி தான் இன்றைக்கி எல்லாருடைய பக்தி பரவசம் எல்லாமே இது போயிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த கடவுள். அதனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஜேகே டிவியில் உள்ளதை சொல்வோம், நல்லதுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெரிய வைக்கும். இந்த ரெண்டு பிரின்சிபலை தான் நம்ம பண்ணுறோம். அதில் வைகாசி விசாரிக்கிறப்போ 10 நாள் 20 நாள் விரதம் இருக்கணும், 40 நாள் விரதம் இருக்கணும் பண்ணிகிட்டு இருக்குவானா. அந்த முருகனை நினைத்தாலே, உட்கார்ந்த இடத்துல நினைத்தாலே, இல்லை எப்போ உடம்பு சரியில்லை சாப்பிட்டுட்டு இருக்கணும்னா அதை விட்டு அடிச்சாட்டியோ பட்டினியாக கிடக்கணும், மயக்கம் போட்டு பக்கவாதம்னா வந்து பிரச்சனை ஆகிப்போச்சு. அதெல்லாம் பண்ணாமல் அந்த வைகாசி விசாகத்தப்போ, அந்த விசாக நட்சத்திரம் என்பது ஒரு அற்புதமாக சொன்ன 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது எல்லாரும் அதில் வந்து பக்தர்கள் அனாவசியமாக ரொம்ப போட்டு அலட்டிக்காமல் அவர் இருந்த இடத்தில் இருந்த நிலையில் வேலை செஞ்சுட்டு இருக்க, வேலை தான் தொழில், தொழில் வந்து தெய்வம். வேலை செய்கிற இடத்துல அப்பா என்னை வந்து நீ நல்ல உபகாரம் பண்ணீங்கப்பா, நல்ல இன்றைக்கி நல்லா இருக்கிறது உன்னுடைய ஆசை அருளுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் டைரக்ட் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னாலே நல்ல வாய்ப்பும் வசதிகளும் பெருகுங்கிறது தான் இந்த வைகாசி விசாகத்துடைய செய்தியாக நம்ம சொல்கிறோம். அடுத்தாப்புல ராகூர் ஆண்டவர் ஒன்று இருக்கிறார். யார்? இஸ்லாமிய மதத்தில் அது கோயிலாகவும் தர்காவாகவும் இருக்கிறது. அதை பற்றி பண்ணப்போம். அதை தொடர்ந்து வேளாங்கண்ணியை பற்றி பேசப்போம்.
ஆமாம், மதங்கள் என்பது மனசில் மதம் பிடிக்கிறதே அல்ல, நல்லொழுக்கப்படுத்துவதற்கு, நல்ல வழிகாட்டுவதற்கு கொடுக்கப்படுது. என்ன கொடுத்துருக்குது பாப்பமா?